அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேலை ஜெபத்தை கர்த்தர் தாமே கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் தேவன் இன்னைக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் கூட கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல்ல அதிகாலை ஜெபம் ஒவ்வொரு நாளும் கடந்து வரும். அதை நீங்க கண்டு பயனடைங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கூட தேவன் தாமே இந்த காலை நேரத்துல தேவ பிரசன்னத்தினால நம்ம நிரப்பி இந்த ஜெபத்தின் முகாந்திரம் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்க முடியாது. கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? அல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாள்ல கூட கர்த்தருடைய மகிமையின் தேவன் இந்த அதிகாலை ஜெபம் 16ஆம் தேதி ஆண்டவர் தாமே எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறார். இந்த காலை ஜெபம் ஆண்டவரே ஏற்று ஆசீர்வாதமா அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும்படி கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன். எங்களிடத்துல கொடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அவங்க விண்ணப்பத்தை எல்லாம் என் தேவன் கேட்டு பதில் கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறப்பா. இதோ அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்பதை போல காலை ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்து தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இது ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறேன். அன்பு தகப்பனே, கிருபை இயேசு ஊழியத்துல பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை இறங்கி வந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்க விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரையும் பொறுப்பேற்றுக்கிறான். ஆண்டவரே, இதோ எங்களோட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சகாயிச்சு எல்லாம் திருப்பாத்துல கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவன் தாமே இந்த காலை வேலை ஜெபத்துல ஒரு வாக்குத்தத்த வசனம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம காலையில தியானிக்கும் போது கர்த்தர் பெரிய அற்புதங்களை நம்ம குடும்பத்தில் செய்வாராக. ஆமென், ஆமென். இந்த நாள்ல கூட 21 நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும். இன்றைக்கு ஆண்டவர் அதிகாலையில் சொல்ற வாக்குத்தத்தம் கர்த்தருடைய கரம் என்ன சொல்கிறது என்றால், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும். ஆமேன். யுத்த நாளுக்கு ஆயத்தம் ஆகிற ஒவ்வொருவருக்கும் வெற்றி கண்டிப்பா கர்த்தரால தான் வரும். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. இந்த காலை வேளையில நம்ம வாழ்க்கையில யுத்தங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர்கள் நம்மளை தேடி வரும்போதெல்லாம் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்ம முன்னாடி கடந்து போவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஆனா ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோட தேவனுடைய செய்தியை கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள் இருந்தா ஜெயம் கொடுக்கிற தேவனை நோக்கி அதிகாலையில பாருங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள் அதிகாலையில உங்களிடத்துல கடந்து வர ஜெபங்களை பார்த்து பயனடைங்க. அந்த நாள்ல கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று டைப் செய்து அந்த ஆண்டவருடைய சமூகத்துல இந்த செய்திகளை உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தரை மகிமை உங்களை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். இது உங்களுக்கு அதிகாலை ஊழியமாய் காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய கிருபை எப்போல நம்ம மேல இறங்குவதாக. ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.